இந்த வீடியோவில் ஒரு யானை ரோட்டில் நின்றுட்டு அந்த வழியாக பைக்கில் போகிற ஒருத்தரை தன் தும்பிக்கையால் அடிக்க ட்ரை பண்ணுது. அதே மாதிரி பின்னாடி காரில் வரவங்களையும் தன் தும்பிக்கையால் அடிக்க ட்ரை பண்ணுது. இந்த யானையோட செயல் மிகவும் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா மனிதர்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணால் மட்டும்தான் யானையை ரிவெஞ்ச் எடுக்கும். ஆனால் இந்த யானையோட செயல் மிகவும் ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த யானை என்ன பண்ணுதுன்னா, ஒரு புத்தா ஸ்டாட்யூ கிட்ட போய் மண்டிட்டு அந்த கடவுளை வேண்டுது. இந்த யானையோட செயலை பார்த்து ஊர் மக்கள்கள் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இதுக்கு என்ன ஆச்சுன்னு. இந்த யானைக்கு என்ன ப்ராப்ளம்னா, அதோட குட்டி ஒரு குழிக்குள்ள மாட்டிக்கிச்சு. அதனாலேயே இந்த யானை மக்களிடமும் கடவுளிடமும் ஹெல்ப் கேட்டிருக்கு. அந்த குட்டி தன் தாயோட பாலை குடிச்சுக்கிட்டு 48 மணி நேரமாக அந்த குழிக்குள்ள இருந்திருக்குது. இதை அறிந்த மீட்பு பணி சீக்கிரமாக வந்து செய்ய முடியுமோ அதையெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. கடைசியில் கிரேன் மூலயமா அந்த யானையை தூக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த யானைக்கு சாக்கு கொடுத்து பார்க்குறாங்க. ஆனால் ஒரு மூமெண்ட்டு கூட இல்லை. அதுக்கப்புறமா கிரேன் மூலமாக அந்த யானையை தூக்குறதுக்கு பிளான் பண்ணி அந்த யானையை தூக்குறாங்க. லாஸ்ட்டில் அந்த யானையை வெளியே எடுத்து அதோட உடம்ப அழுக்குள்ள தன் தாயை காணோம்னு உணர்ந்து உடனே தன் தாயை தேடி அழுக ஆரம்பிக்குது. அதுவும் அந்த குழியிலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணுது. ஆனால் அதனால் முடியலை. மீட்பு குழுவும் அந்த தாயை காப்பாற்றுறதுன்னு உங்களுக்கே தெரியும். ஆனாலும் இந்த மீட்பு குழுக்கு அந்த தாயையும் குட்டியும் காப்பாற்றின சந்தோஷம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, ரொம்ப அதிகம். இந்த பெண்ணோட முகத்தில் பாருங்க, அந்த குட்டியும் யானையும் கொஞ்சம் தூரம் சென்று அந்த மீட்பு குழுவை பார்த்து ஒரு பார்வை விட்டது பாருங்க. அந்த பார்வை போதுங்க. அதை விட சிறந்த சந்தோஷம் எதுவுமே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.